கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இனாளிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான். அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய சார்பிலிருந்து செய்வோம். நீங்கள் பார்த்திருப்பீங்கள், கடந்த வாரத்திலே 18ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக, இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல. எங்களுடைய மக்கள், கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் மறக்க முடியாது. அண்மையிலே கனடாவிலே ஒரு 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 இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன், வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். உருவாக்கப்பட்ட, ஆனால் நடக்க வேண்டியது என்ன? இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் பிழை செய்ய இல்லை என்று நீங்களும், இந்த அரசாங்கம் அந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை, அதை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேற விடயம். ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம், விசாரணைகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லை. தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது. நாட்டிலே உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு, யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார். மிக தெளிவாக தெரிகின்றது. நாட்டிலே அவருடைய, இந்த நாட்டிலே தமிழ் மக்கள், கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று 18ஆம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு, கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி 19ஆம் தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியிலே இருக்கின்றார். அப்ப இதிலே மிக தெளிவாக தெரிகின்றது, தமிழர் தேசம், தமிழ் மக்கள், தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம். அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை போல வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறார்கள். அதிலே எந்த மாற்றம்? தமிழர் தேசம், தமிழ் மக்கள், தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இராணுவத்தை பாதுகாக்க வேணும், போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை, இந்த கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகின்றது.